ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலையில் ஏசப்ப ஒரு வார்த்தை சொல்லி உங்களோடு பேச விரும்புகிறார். 46ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆண்டவரில் நம்மை பாதுகாக்கிறவர். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். 3 காரியத்தை ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய சிறகுகளின் கீழே நாம் அடைக்கலமாக நிற்கிறோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது. இன்றைக்கி பாருங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொஞ்சம் போய் பாருங்களேன், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒவ்வொரு நாளும் நோயிலையும். அதனால் எனக்கு நோய் வராது, பலன் வராதுன்னு சொல்ல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள், டெய்லி பீப்புள் ஆர் பீயிங் இன் பெட். இவ்வளோ பலவீனங்கள். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோன்றதுனால நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், நம்ம நல்லவர்கள் அவங்கள காட்டிலும் நம்ம ரொம்ப பரிசுத்தமான இருக்கிறோம்லாம் இல்லை. இதுதான் அர்த்தம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு கோழியை பார்த்திங்கன்னா, தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் சிறகுகளின் கீழே அடைக்கலமாக வச்சுருக்கோம். ஏன் அடைக்கலமாக வச்சுருக்கோம்? ஆபத்து வரக்கூடாது, பாதுகாத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த கால வேளையில் நோய் நொடிகள் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறார், பலவீனங்கள் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறார், நம்ம நல்ல பலம் கொடுக்குறார், ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறார். எத்தனையோ ஆபத்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ ஆபத்து நடக்குது. நம்ம போயிட்டு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இதெல்லாம் நினச்சி ஒரு விசுவாசியை நினச்சி, ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீங்களே, அடைக்கலமாக வச்சுருக்கிறீங்களே, பலன் கொடுக்குறீங்களே, நமக்கு நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பான்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நினச்சி நன்றி சொல்கிறோம். சும்மா அப்படியே போயிட்டு வர்றதில்லை. அதை கர்த்தர் நன்றியுடைய இருதயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆமாம், அவர்கிட்ட உட்காந்து தேங்க்யூ அப்பா, இன்றைக்கி பாதுகாத்தீங்களே, இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக, இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என் கூட வந்தீங்களே, தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து ஆண்டர்கிட்ட நன்றி ஏசப்பா, அந்த நாளுக்காக தேங்க்யூ அப்பான்னு சொல்லி படுத்து பாருங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதை ஆமாம், நம்ம நல்லவர்களாக இருக்கிறதுனாலையோ பரிசுத்தமாக இருக்கிறதுனாலையோ நம்மளை பாதுகாப்பாகவும், நம்ம வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் நம்ம பாதுகாப்பாலாம் போயிட்டு வரதில்லை. கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அவ்வளோதான். அது ஒன்று தான் உண்மை. சொல்லப்போனால் அவர் சுத்த கிருபையால் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜோம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டோம், எதுவே பண்ணிட்டு போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ அதை நினச்சி நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது ஒரு நாளுமே. இந்த காலவேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமங்களை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.